அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு மாத கருத்தரங்கம் நடத்திருக்காங்க. கால பைரவருக்கு கொண்டு போய் விளக்கு போடுங்க, உங்கள் பாவங்கள் தீர்த்து அந்த பாவக்கா தெய்வத்தினால உங்க கர்மவினை தீரும்னு சொல்லியிருக்கேன். 5ஆம் பாவத்துல கௌரவம், மரியாதை, மதிப்பு, காதல், இசை, 64 கலைகள் அங்கதான் இருக்கு. ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் அங்கதான் இருக்கு. எல்லா விஷயமும் நீங்க ஒரு காலகட்டத்திலயும் நீங்க ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட பார்க்கும்போது மட்டும்தான் அது சிறப்பா உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான். ஒரு தந்திரத்தை ஒளித்து வைத்து பலன் சொன்னால் மட்டுமே அந்த ஜாதகம் முழுமை அடையும். ஜோதிடத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிறதுக்கு சம்பாதியவனுக்கு எல்லாருக்குமே முக்கியம். அப்ப இந்த ஜோதிடத்துல இந்த பங்குச்சந்தை ஜஸ்ட் ஒரு புஸ்தகம் போடுறதுக்கு அதுல அக்யூரசி இருக்கா இல்லையான்னு தெரியாம வாங்குறதுக்கு இத்தனாயிரம் பேர் ரெடியா இருக்கிறாங்க. நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பேச வந்த தலைப்பு தஜக ஜோதிடத்தை பற்றி பேசலாம். மேடம் கேட்டாங்க, முதல்ல அஷ்டவர்க்கத்தை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. அஷ்டவர்க்கத்தை பற்றி இன்னொரு இவர் பேச இருக்கிறதுனால நான் வேணாலும் தலைப்பு மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு தஜக ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது கட்டினேன். இப்போ கரணத்தை பற்றி மட்டும் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஓகே, ஏன்னா என்னுடைய முடிவை நான் மாற்றிட்டேன். அதனால் கரணத்தை பற்றி மட்டும் பேசிடலாம். இப்போ கரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஜனன காலத்தில் பிறந்த நேரத்துக்கு உண்டான கரணத்தை மட்டும் போடுவோம். நான் இந்த கரணத்தில் பிறந்தா எனக்கு இதெல்லாம் நடக்கும், ஏன்னா இந்த கரணத்தில் பிறந்த இந்த கரணத்தில் நடக்கும் ஒரு கான்செப்டில் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துருவோம். அடுத்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன கரணம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இந்த கரணம்ங்கிறது எதிலிருந்து வருது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாமே டிஸ்டன்ஸ் தியரி தான். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் தியரி. நீங்க எந்த ஜோதிடத்தை எந்த வகையில் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா கீப் அப் பண்ணீங்கன்னா ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இங்க வேலை செய்ய ஒழிய மற்றபடி வேற எதுவும் வேலை செய்வது இல்லை. இதுல ஆணித்தரமா நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப இந்த கரணம்ங்கிறது எதுல பேஸ் பண்ணி வருது? ஒரு திதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். திதிங்கிற கான்செப்ட் என்ன? சூரியன், அதாவது சூரியன் சந்திரன், இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் நம்ம திதி கொடுத்துருக்கோம். அப்ப சூரியன் சந்திரன் ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் 13 பாகைகள் நகரும். சந்திரன் ஒரு சூரிய உதயத்திலிருந்து மற்றொரு சூரிய உதயத்துக்கு 13 பாகைகள் நகரும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், திதிக்கு 12 பாகை சொல்றோம். ஏன் 12 பாகை சொல்றோம்னா, அந்த சூரிய உதயத்துல சூரியனும் ஒரு பாகை நகர்ந்து வருவதால் 13 - 1 12 பாகைகள் டிஃபரன்ஸ் திதி. ஓகே, இதுல ஒரு இரவு ஒரு பகல், அந்த ஒரு திதியில ஒரு இரவு ஒரு பகல் இருக்கா, அது இரவு ஒரு கரணம் பகல் ஒரு கரணம், இப்படி கரணமா மாற்றிருக்கோம். எல்லாமே என்ன, சூரியனிலிருந்து சந்திரன் விலகக்கூடிய அந்த தூரம் தான். அந்த தூரத்துல தான் நம்ம என்ன பண்றோம், பத்திரை கரணம் விஷ்டி கரணம் ரெண்டும் ஒண்ணுதான். பத்திரை கரணம் ஆகாத கரணம் ஒதுக்குறோமா இல்லையா? சகுனி சதுஸ்பாதம் நாகம் கிம்ஸ்துக்கணம் இதெல்லாம் ஆகாதுன்னு ஒதுக்குறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு கிரகம் இருந்ததுன்னா, சூரியன்ல இருந்து சந்திரன் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தா இது கெடுதலை செய்யும். இதை நீங்க எல்லாத்துக்கும் போடும். உங்க லக்னாதிபதியிலிருந்து உங்களுடைய 10ஆம் அதிபதியோட டிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு உருப்படியான வேலை அமையாது, உருப்படியான தொழில் அமையாது. லக்னாதிபதி 5ஆம் அதிபதியோட டிஸ்டன்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வேலை அமையாது. எல்லாத்தையும் கணக்கு போட்டுங்க. இதை கணக்கு போடுறது கூட ஈஸியான வழி நானும் சொல்லித்தர்றேன். உங்க எந்த காரியத்துக்காக பார்க்குறேன், உங்க லக்னாதிபதியிலிருந்து 5ஆம் அதிபதி எடுத்துக்கங்க. 2 பேருக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க. 30 ரவுண்டா இருக்கிறதுல எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் இன்டூ 2, ஏன்னா ஒரு டிகிரிக்கு 2 கரணங்கள் வரும். ஸோ இன்டூ 2 போட்டு -1 போட்டுங்க. ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் கரணம் நம்மளுடைய பிரதமை திதியினுடைய முதல் கரணம் கிம்ஸ்துக்கண லக்னம் வந்துடும், கிம்ஸ்துக்கணம் வரும். ஸோ அந்த கிம்ஸ்துக்கணத்தை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் பவம் பாலவன் அப்படி வருஷம் 7 கரணம் வரும். அந்த 1 கழிச்சுட்டு டிஃபரன்ஸ் ஒர்க்ல 1 கழிச்சுட்டு பேலன்ஸ் டிவைடட் பை 7, 0 6 வந்தா ரெண்டுமே ஆகாது. 0 வந்தா விஷ்டிகரணமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷ்டிகரணம் நமக்கு இடைஞ்சலை தரும்.
நீங்கள் ஜாதகம் எந்த ஜாதகம்னு எடுத்து போட்டுங்க. எனக்கு வேலை வாய்ப்பு நல்லாவே அமையல சார் அப்படின்னா பாருங்க, 6ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு, 6ஆம் அதிபதி இந்த டிஸ்டன்ஸ் இருப்பார், 5ஆம் டிஸ்டன்ஸ் இருப்பார். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தியரி ஃபுல்லாக ரூல் பண்ணுது. இதை நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது நம்ம வெறும் கரணம்னா பிறந்தப்ப இந்த கரணத்தை மட்டுமே எடுக்கணும், இல்லை ஒரு காரியத்துக்கு காரணம் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக ரூல் பண்ணுது. இதை நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம்னா ஒரு கிரகத்துக்கும் மற்ற கிரகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் தான். இதில் 30 வர்றது அப்படியே எடுத்துருங்க. 30 டிகிரி ஒரு ராசி மனத்தை அப்படி, ஏன்னா 60 இதாக வந்துடும். இப்போ இந்த கரணங்களையும் எடுத்துக்க, நான் ஒரு டேபிள் காலமே போட்டு வச்சிருக்கிறேன். கரணங்கள் 60 கரணங்களையும் போட்டுட்டு டி சஷ்டியாம்சம் சொல்லக்கூடிய D60 60 போட்டுக்க, ரெண்டும் ஈக்குவலாக மேட்ச் ஆகுது. அப்ப நம்ம கரணத்தில் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்றைய நாளே ஒரு உதாரணம். ஓகே, நன்றி, வணக்கம் அனைவருக்கும். அதாவது கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது ஐயா சொல்லி தான் எனக்கு தெரியும். இப்போ ஐயா அவர்களை நவகிரகாவின் நிறுவனர் மைத்திலி அவர்களும், மருதமலை ஐயா குருஜி பொன்னையா அவர்கள், கனிவொளி சந்தோஷ் மேம் அவங்க எல்லாருமே சேர்ந்து கௌரவிப்பார்கள். நவ்கிரகா நிறுவனர் ஜெயம் மைத்திலி பிரசன்ஸ் முதல் மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர் நவ்கிரகா. பவர்ட் பாய் டாக்டர் சுபம் மாரிமுத்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். சப்போர்ட்டட் பை கனிமொழி சந்தோஷ் தி டைல் ப்ரோஸ். கோ பிரசன்ட் பை பரிகார செம்மல் கே சத்யா கொடுமுடி பரிகார ஹோம நிலையம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிரீன் ஃப்ளோர் ரவி.